ஹரி ஓம். எல்லோரும் இன்புற்று இருப்பது நினைப்பதே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. தீர்காயுஷ்மான் பவ, ஸ்திரீபிய தீர்க சுமங்கலி பவ, சர்வவியாதி நிவாரண பிராப்திரஸ்தோ, சர்வ ஐஸ்வர்யம் அபிவிருத்திர் பவத்தோ ததாஸ்தோ. இப்பொழுது புருஷ சூக்தம் பிரிவுகள் ஒரு வார்த்தையாக எடுத்துக்கொண்டு, பதங்களாக எடுத்துக்கொண்டு அதனுடைய அர்த்தங்கள் தமிழில். இந்த புருஷ சூக்தம் எங்கு வருவதென்றால், ரிக்வேதத்தில் 10வது புஸ்தகம் 9வது வசனத்திலிருந்து 90th verse அப்படிம்பாங்க. 90வது வசனத்திலிருந்து 1, 2, 3 அப்படியே வாசகங்கள் வந்து கொண்டிருக்கும். இதனுடைய ரிஷி நாராயண ரிஷின்னு கூறுகிறார்கள். இதனுடைய சந்தஸ் பார்த்தோம்னா 15 வரைக்கும் புருஷ சூக்தம், 15வது இது வரைக்கும் வாசகங்கள் வரைக்கும் அனுஷ்டுப் சந்தஸ், பிறகு திருஷ்டுப்பு. ஆனால் அதில் உபரி சந்தஸ்கள்லாம் வரும். அதாவது பூரி கார்ஷிக திருஷ்டுப்பு, இல்லை நீ சிறு திருஷ்டுப்பு, இல்லாட்டி போனால் ஆரிய அனுஷ்டுப் அப்படின்னு சில சந்தஸ்கள்லாம் உபரி இருக்குது. உபரி தான் வரும். பட் அவ்வளவு தூரம் நம்ம அதெல்லாம் பண்டிதர்களுக்கு அவர்களுடைய சதஸில் வாதாடுவதற்காகவும் அல்லது அதனை பரிசீலனை செய்வதற்காகவும் உபயோகப்படுத்தலாம். நமக்கு சாதாரண ரீதியாக நம்மளுடைய இந்த சந்தஸுடைய குறிகள்லாம் ராமகிருஷ்ணா மிஷன் அவர் ரொம்ப நல்லா பிரசுரம் பண்ணியிருக்கிறார்கள். சின்மயா மிஷன், ராமகிருஷ்ணா, பல மிக மிக நான் அதை பார்க்கும் பொழுது அதிசயப்பட்டேன், ஆச்சரியப்பட்டேன். அவர்களுடைய உதாத்தா, அனுதாத்தா, ஸ்வரிதா, தீர்க்க ஸ்வரிதா, அதெல்லாம் குறிகளை குறித்து ரொம்ப மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள், பிரசுரம் செய்திருக்கிறார்கள். இதுதான் இதனுடைய இது புருஷ சூக்தம் என்பது இந்த பிரபஞ்சத்தை வர்ணிக்கக்கூடியது. புருஷன் என்ற நாராயணன் சொல்லலாம், விஷ்ணு சொல்லலாம், ஆனால் மகாபுருஷன் பரமாத்மா அப்படின்னு வைத்துக்கலாம். அதான் அது ஒரு உக்தம் சூக்தம், மங்களகரமான சேயிங்ஸ், மங்களகரமான வச்சனங்கள், குறிப்பேடுகள், சொற்பொழிவுகள். அப்போ முதல்ல இந்த சாந்தி மந்திரம்னு ஒன்று வரும் எந்த உபநிஷத்துக்கும் முன்னாடி. அந்த சாந்தி மந்திரத்துடைய அர்த்தத்தை இன்றைக்கி கூறிவிட்டு நாளையிலிருந்து பிறகு அடுத்த இதிலிருந்து ஆரம்பிக்கின்றேன். சாந்தி மந்திரம் என்னவென்றால், புருஷ சூக்தத்தின் முன்னாடி தச்சம் யோ ஆவ்ரணீமஹே காத்தும் யஜ்ஞாய காத்தும் யஜ்ஞபதயே தைவீர் ஸ்வஸ்திரஸ்துனஹ स्वस्तिर्मानुषेभ्यः ऊर्ध्वं जिगातु भेषजं सन्नो अस्तु द्विपते सञ्चतुष्पते. ॐ शान्ति शान्ति शान्तिः. இதோடைய பதப்பிரிவுகளை கூறிவிட்டு கடைசியில் ஒரு அர்த்தத்தையும், அந்த மந்திரங்களுடைய அர்த்தத்தையும் கூறுகின்றேன். தச்சம் யோ ஆவரணீமஹே, தத்து ஷம், அது ஷ்டுத்வ சந்தி, ஷ்டுத்வ சந்தின்னு சொல்வார்கள். அதில் இந்த தாவும் ஷா வந்துடுதுன்னா சாவாயிடும். இப்போ தத்து ப்ளஸ் ஷம் தச்சம்னு ஆகிடும். தத்து தட், அது, ஷம் பவித்திரமான, சங்கரான்னு சொல்கிறோம் இல்லையா, ஷம் ப்ளஸ் கரா சங்கரா, அது நான் வந்துடுவாங்க. இதெல்லாம் ஒரு சந்தி சேர்ப்பு தான். தத்து ஷம், அந்த பவித்திரமான, ஆவரணீமஹே, ஆவ்ரணீமஹே, தச்சம் யோ ஆவரணீமஹே. யோ யஹன் தான் நான் எடுத்துக்கிறேன். யோன்னு வரும் ஷஷ்டிலையும் பஞ்சமத்திலையும் யுஷ்மத் சப்தத்தில். நான் அதில் எப்படின்னா, இந்த லோபக விசர்க்கத்தில் ராமஹ ஜெயதி, ராமோ ஜெயத்தின்னு சொல்லலாம். அந்த மாதிரி யோஹோ, யஹங்கிறது யார், எந்த, அதான் அர்த்தம். யஹ யௌ ஏ, யாங்கிறது ஸ்திரீலிங்கம், எதுங்கிறது நபும்சகலிங்கம். யஹ தட், விச், ஹூ அப்படிலாம் தான் வரும். அதில் விச் இது, ஷம் ரொம்ப பவித்திரமானதை, அதை நான் சூஸ் பண்ணுறேன், நாங்கள் எல்லாரும் அதை தேர்ந்தெடுக்கிறோம், மொத்தமாக தேர்ந்தெடுக்கின்றோம். ஆவ்ரணீமஹே, ஆங்குன்னு ஒரு உபசர்க்கத்திலேருந்து வருது. அது ஆங்குங்கிறது மொத்தமாக, ஆதினம், ஹோல்டே. அப்போது ஆகத்திய டோட்டலிங் எல்லாம் கூட்டி பிடிச்சி எல்லாம் சேர்ந்து எல்லாம் அடிக்கிறத மொத்தமாக
அது மாதிரி சில வார்த்தைகள் இருக்குது சம்ஸ்கிருதத்தில். ஆங் உபசர்க ஒரு அர்த்தத்தையும் எதிர்மறை அர்த்தமும் கொடுக்கும், நேர்மறையும் அழுத்தத்தையும் கொடுக்கும். விருங்கிறது தாத்து எதுக்குன்னா செலக்ட்னு சொல்லுவாங்க, தேர்ந்தெடுத்தல். தேர்ந்தெடுத்தல், நமக்கு இஷ்டமானதை தேர்ந்தெடுத்தல். அதனால் விரணீமகே எப்படி வரும்னா விருணே விருண்வகே விரணீமகே ஆத்மநேய பத சப்தத்தில் லட்லக்காரத்திலே வரும். ஆத்மநேய பதம்னு உண்டு, பரஸ்மய பதம், ஆத்மநேய பதம், கிராமர், அதெல்லாம் வியாக்கரணம். சொந்த ஆத்மாக்காக செய்துக்கிறது, இன்னொருத்தருக்காக நான் செய்கிறது இல்லை, என்னுடைய காரியத்தை நான் செய்துக்கிறது, அப்படி வச்சுக்கோ. ஆத்மநேய பதம் அது. ஆவிரணி மகே, நாங்கள்லாம் பகுவச்சனம், உத்தம புருஷன், ஃபஸ்ட் பர்சன். மகேன்னு வந்தாலே எப்பவுமே ஃபஸ்ட் பர்சன் ஆத்மநேய பதம் தான் இருக்கும், பகுவச்சனம் தான். நாங்கள்லாம் தேர்ந்தெடுக்கிறோம் அந்த பியூர், அந்த பவித்திரமான தத்துஷம். விச் இஸ் தத்துஷம், எது அது சம்மாக இருக்கிறதோ பவித்திரமாக இருக்கிறதோ அதை நாங்கள்லாம் தேர்ந்தெடுக்கிறோம். இதுக்கு காத்தும் யஜ்ஞாயா. இதை பாருங்க, காத்தும், காங்கிறது தாத்து போகுதல், டு கோ ஆங்கிலத்தில் போகுதல். துமுன் பிரத்யா, காத்தும் வக்தும் படித்தும் ஸ்நாத்தும், இதெல்லாம் திரஷ்டும் பார்க்கறது, காதித்தும் சாப்பிட்றது. டு ஈட், டு சி, இன்ஃபைனைட்டுப்பாங்க. அது நடந்த காரியமும் இல்லை, நடக்க போகிற காரியமும் இல்லை, நடந்து கொண்டிருக்கின்ற காரியமும் அல்ல. அதனால் இதெல்லாம் இன்ஃபைனைட். காத்தும் யஜ்யா, போகுதல், டு கோ போகுதலுக்காக. எங்கே யஜ்ஞாயா, யாகத்திற்காக. அடுத்தது பாருங்க, காத்தும் யஜ்ஞபதையே, எங்கே போகுவதற்காக போகுதல். யஜ்ஞபதி யார்? யஜ்ஞபதையே, பதி பதி பதையா, பதிம் பதி பத்தின்னு பத்தினா பத்தையேன்னு வரும், சதுர்த்தி விபக்தி. டு ஹிம், யார்? அந்த எஜமானர், யஜ்யத்தினுடைய எஜமானர் ஈஸ்வரன் வச்சுங்களேன். பத்தினா தானே பத்தையே, பதி சப்தம்தான். அந்த எஜமானர், யஜ்யத்தினுடைய எஜமானர்கிட்ட போகுதல், அதுக்காக. யஜ்ஞாய யஜ்ஞபதையே, டு ஹிம், ஃபார் ஹிம். யஜ்ஞபதையே, லார்ட் ஆஃப் த யாக்ஞா. காத்தும் யஜ்ஞாய, யஜ்யத்திற்கும், காத்தும் யஜ்ஞபதே, பத்திக்கும் அவன்கிட்டையும். அவன் தானே யஜ்யங்கிறது அவ்வளவு வலிது. அந்த காலங்களில் 4000 5000 யஜ்யம் தான். நமக்கு மட்டும் இல்லை, பர்ஷியன்ஸுக்கும். இந்த ஈரான் சொல்கிறாங்களே இப்போது, இந்த பலூச்சிஸ்தான், நார்த் வெஸ்டர்ன் பாகிஸ்தான், இந்த இடங்கள்லாம், ஆப்கானிஸ்தான், தர்க்மேனிஸ்தான், கசகஸ்தான், கிர்கிஸ்தான், இப்படிலாம் இருக்குது, நிறைய ஊர்கள்லாம் இருக்குது. பலூச்சிஸ்தான்லாம் ஸ்தான்னு வரும், சம்ஸ்கிருத வார்த்தை தான் ஸ்தான், ஸ்தானம். யஜ்யங்கள் தான் அந்த காலத்தில் ரொம்ப பெரிய அக்னி யாகம். அதில் சில மந்திரங்கள்லாம் வரும், ஆயுள்கள் வரும், நிறைய விஷயங்கள் இருக்குது அதில். காத்தும் யஜ்ஞாயா, காத்தும் யஜ்ஞபதே, தெய்வீர் ஸ்வஸ்தி அஸ்து நஹ, ஸ்வஸ்திர் அஸ்து. அந்த ரேப்பகங்கிறது விசர்க்கத்தை எடுத்துட்டா ஸ்வஸ்திஹி அஸ்து நஹ. தெய்வீர், இப்போ தேவா ப்ளஸ் ஒரு பிரத்யேகப்பட்டால் தெய்வா வரும். இந்த தெய்வீங்கிறது ஸ்திரீலிங்கம், அவ்வளோதான். தெய்வாக்கு ஸ்திரீலிங்கம், தெய்வீகமெல்லாம் நிறைய இருக்குது, வார்த்தைகளெல்லாம் ஒன்று பிரத்யேகத்தை போட்டு சேர்த்து வருது. இது தெய்வத்துடைய பிரத்யேகப்பட்டால் தெய்வா வரும், அவ்வளோதான். தெய்வீங்கிறது ஸ்திரீலிங்கம். தெய்வீ ஸ்வஸ்திஹி, இந்த ஸ்வஸ்திங்கிறது சுகமாக இருக்கிறது, நம்ம நன்றாக இருக்க வேண்டும், அவ்வளோதான். வெல்பீயிங். தெய்வமாக, தெய்வத்தினுடைய தெய்வீக ஸ்வஸ்தி பீயிங், தெய்வீக வெல்பீயிங், தெய்வீகமாக நன்றாக இருத்தல், அதான். தெய்வீர் ஸ்வஸ்தி அஸ்து, டெஃபினட்டாக இருக்கணும், லோட்லக்காரம் அடித்து சொல்கிறதே. ஆணை அஸ்து, பிரதம புருஷம் ஏகவச்சனம் அஸ்து, அவ்வளோதான். ததாஸ்து, அப்படி தான் அது இருக்கணும். தேர்ட் பர்சன் அது, அந்த மாதிரி ரெஃபரிங் டு பிரதம புருஷன். அஸ்து நஹ, டு அஸ். அப்போது எங்களுக்கு தெய்வீ ஸ்வஸ்தி இருக்கணும், அதுதான் அர்த்தம். எதுக்கு யாகத்துக்கு போகிறோம்? யஜ்ய பத்தியை பார்க்க போகிறோம், பத்தியை அவனுக்கும். இதுக்கெல்லாத்துக்குமே நல்ல பவித்திரத்துவம் வேணும். எங்களுக்கும் தெய்வீர் ஸ்வஸ்தி, சுகம், நன்றாக இருத்தல். ஸ்வஸ்தி மந்திரமே சொல்லுவாங்க. அஸ்து நிச்சயமாக, லோட்லக்காரக ஏகவச்சனம் பிரதம புருஷன். அஸ்து நக, எங்களுக்கு. நகங்கிறது த்விதியா விபக்தி பகுவச்சனம். அகம், ஆவாம், வயம் சொல்லலாம். மாம்மா, என்ன, அதுக்கு 2 வார்த்தை இருக்குது. மாமும் சொல்லலாம், என்னை, மாவும் சொல்லலாம். மா இஸ் ஆல்சோ மீனிங் நோ.
வேண்டாம். ஆனால் அது இடம்பொருள் ஆவி, அதான் காலத்தின் ஸ்தலம், எந்தெந்த கான்டெக்ஸ்டில் அப்படின்னு சொல்லுவாங்க, எந்தெந்த தருணத்தில் நீங்கள் அதை அர்த்தம் புரிஞ்சுக்கணுமோ அப்படி தான் புரிஞ்சுக்கணும். ஸோ மாமா ஆவாம்னவும் சொல்லலாம் த்விவச்சனத்தில், டூ பீப்புள். இல்லைனா அஸ்மான்னு சொல்லலாம், எங்களை. இரண்டாவது விபக்தி ஐ தானே. இல்லைனா நகவும் சொல்லலாம். நங்கிறது வேண்டாம், மா மாதிரி பகுவச்சனம். இது நங்கிறது வேண்டாம், நகங்கிறது எங்களை. தெய்வீர் ஸ்வஸ்திரஸ்து நக, ஸ்வஸ்திர் மானுஷேபியா, ஸ்வஸ்தி மானுஷேபியா அவர்களுக்கும், அதுவும் சதுர்த்தி விபக்தி. ராமேபிய ராமர்களுக்காக, கிருஷ்ணர்களுக்காக, கிருஷ்ணேபிய மானுஷேபிய மனிதர்களுக்காக. நன்மைதான், எங்களுக்கு மட்டும் இல்லை, ஸ்வஸ்தி அவளுக்கும். ஸ்வஸ்திர் மானுஷேபியா. அடுத்தது பாருங்க, ஊர்துவம் ஜிகாத்தும், ஜிகாத்து பேஷஜம். ஜிகாத்து தான் ஊர்துவம். காத்துங்கிறது நான் சொல்கிறேன், ஊர்துவங்கிறது அப்படியே எழுந்த அருளது ஒரு வார்த்தை நவுன். ஊர்துவம், ஊர்துவா யனமஹ, அதரா யனமஹ, அந்தரிக்ஷா யனமஹ. நம்ம எல்லா மந்திரங்களில், வேத மந்திரங்களில் எல்லாரும் படிக்கிறோம். ஊர்துவங்கிறது எழுந்து அப்படியே அரைசிங், எழுந்து போகுதல் மேலே. ஊர்துவம் அப்படியே எழுந்து அப்படியே உயர்ந்து வளர்ந்து போகின்றது. ஊர்துவம் ஜிகாத்து பேஷஜம். பேஷஜங்கிறது மருந்து, ஆயுர்வேதம், ஹெர்பல் மெடிசன்ஸ்னு வச்சுக்கோங்க. ஜி விக்டோரியஸாக இருக்கணும். அந்த ஜிங்கிறது உபசர்க்கம் கிடையாது, அது ஒரு அபியாச அக்ஷரகன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு அழுத்தம் கொடுக்கறது இந்த காத்துக்கு. ஷுட் காத்துங்கிறது போகணும் கண்டிப்பாக. அதுவும் லோட்லக்காரக பிரதம புருஷக ஏகவச்சனம் மாணவர்களுக்காக. ஜிங்கிறது எப்பவுமே ஜீத்தேகா, அப்புறமா ஹிந்தியில் கூட ஜிங்கிறது எப்பவுமே விக்ட்ரி. அது ஜி காத்துங்கிறது இப்போ கிரேட்டஸ்ட் அப்படிங்கலாம். அதே மாதிரி இந்த இஎஸ்டியை போடுற மாதிரி இந்த ஜி அப்படி வச்சுங்க. ஜி காத்து பேஷதம் மெடிசன்ஸும் அப்படியே அதுலேருந்து வரணும், யாகத்துலேருந்து வரணும்னு ரெஃபரன்ஸில் உல்லேಖனம் இருக்கும். ஸோ ஊர்துவம் ஜிகாத்து பேஷஜம் சம் நோ அஸ்து த்விபதே. ஷம் சுகமா, பவித்ரம், ஆஸ்பிஷியஸ். சம் நோ நக அஸ்து த்விபதே, எங்களை மாதிரி 2 கால்கள். த்விபதம் 2 legs, 2 கால்கள். நான் யார் மனிதர்கள். நக எங்களை, 2 கால்களான 2 கால்கள் எங்களை. சன்னக நக டுவஸ். சம் நன்னா இருக்கணும், ஆஸ்பிஷியஸ்னஸ், பவித்ரம், வெல்பீயிங், நன்றாக இருத்தல். சம் நோ அஸ்து த்விபதே. சம் சதுஷ்பதே. ஷம் வந்து பவித்திரத்தனம், இட்ஸ் யூனிவர்சல் வேர்டு. சதுஷ்பதே 4 legged, 4 காலுடைய கால்நடைகள், அவைகளும் எங்களையும். சம் நக டு பிளஸ், அந்த மாதிரி அர்த்தத்தில். அதாவது மொத்த அர்த்தம் என்னென்னா, யாகத்துக்கு பண்ண போகிறோம், யாகத்தில் நாங்கள் வந்து பவித்திரமான காரியங்களை தான் விரணீமகை சூஸ் பண்ணுறோம். அதுக்கு எங்களை நீ வந்து சம்னக எல்லா வெல்பீயிங்கும், எங்கள் எல்லாம் நன்றாக இருத்தலாம். நாங்களும் மட்டுமில்லை, 2 கால்கள் உள்ள மனிதர்களும் இல்லை, 4 கால்நடைகளுக்கும். அதுலேருந்து வர வேண்டிய என்னது, ஊர்துவம் ஜி காத்தும் பேஷம் மருந்து. அப்போ யாகத்திலேருந்து மருந்து கூட மேலே வருதுன்னு சொல்கிற இடத்துல வந்ததுனால தான் எங்களெல்லாம் நன்றாக இருக்க முடியும். நன்றாக ஸ்வஸ்தினக சுகமாக, ஸ்வஸ்தி மந்திரம்தான் நன்றாக இருத்தல் என்ற அர்த்தத்தில். அது யாகத்திற்காக நாங்கள் சூஸ் பண்ணுறது எல்லாமே நன்றாக தான் இருக்கணும். பவித்திரமாக விரணீமகே, வி ஆர் செலக்டிங். இது லட்லக்காரம் தான், லோட்லக்கார். வி ஷுட் செலக்ட் இல்லை, வி ஆர் செலக்டிங் த குட் திங்ஸ். விரணீமகே டோட்டலி மொத்தமாக. விரணீமகே, விருங்கிறது தாத்து சொன்னேன். இப்போ அப்படியாக வந்து கொண்டிருக்கிறது இது இந்த அர்த்தம். அப்போ யாகம் செய்வதற்காக எல்லா மங்களகரகமான இருக்கணும். எங்களை எல்லாம் இந்த டிவைன்லாம் எங்களை ப்ளஸ் பண்ணுங்க அப்படிலாம் இருக்கலாம் அர்த்தம். பட் மூல அர்த்தம் இதுதான். நாங்கள் எல்லாமே பவித்திரமான வழிகளை தான் போகிறோம். காத்தும் அதுதான், வி ஆர் கோயிங். காத்தும் யக்ஞாய ஃபார் தி யக்ஞா ஒன்லி. யக்ஞம் செய்வதற்காக, யக்ஞத்திற்கு 2 சதுர்த்தி விபக்தி, 4ஆம் வேற்றுமை உருபு கு, எல்லாமே 4ஆம் வேற்றுமையில் தான் வருது. யக்ஞ பதையே, அந்த பதி யக்ஞத்தினுடைய பதிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மந்திரத்துக்கு நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். நாங்கள் யாகம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். அவ்வளோ இது இதெல்லாம் எங்களெல்லாம் ஆசீர்வாதிக்கணும். அந்த தெய்வம் வந்து ஆசீர்வாதிக்கணும். அதுலேருந்து நல்ல ஊர்துவம் ஜி காத்து பேஷம், இது வந்தே ஆகணும். பேஷம் இந்த மருந்து ஜி காத்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும். அந்த மருந்து
எல்லாருக்கும் போகணும்னா வரணும், ஊர்துமையில் அப்படி போகணும் மேலே அப்படின்னு ஒரு அர்த்தத்தில். அப்படின்னா மருந்து கிடைக்கணும்னு தான் இருக்கணும் அர்த்தத்தில். ஸோ இத்துடன் இதை முடித்து கொள்கிறேன். என்னுடைய சேனலை நீங்கள் பதிவு செய்வீர்களே ஆனால் தொடர்ந்து வரும். ஏன்னா புருஷ சூக்தம், நாராயண சூக்தம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பிரபஞ்சத்தினுடைய வர்ணனைகள், அதனுடைய பௌத்த சாஸ்திர இயற்பியலுடைய எப்படி எந்த அளவிற்கு ஆழமாக இருக்கின்றது என்பதையெல்லாம் நாம் பார்க்க முடியும். அதற்காக தயவுசெய்து என்னுடைய சேனலை நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுகின்றேன். தீர்காயுஷ்மான் பவ, சர்வம் ஜயதி ததாஸ்து, பூயாத் தாவத் சுபமங்கலம். ஹரி ஓம்.